தக்காளி குருமா. இட்லிக்குனே பிரத்யேகமாக நிறைய குருமா இருக்கும். அந்த தரவரிசையில் இது முக்கியமான இடம் பிடிக்கிற ஒரு குருமா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா பழுத்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு 1/2 கப். இது கூடவே பட்டை, சோம்பு, சீரகம், வரமல்லி இதெல்லாம் கொஞ்சமாக, ஒரு வரமிளகாய், மஞ்சள் தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை கொஞ்சம், எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தி உப்பு சேர்த்தி கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயத்தையும் சேர்த்தி நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி சேர்த்தி இறக்குனா தக்காளி குருமா ரெடி. நல்லா சூடான இட்லி கூடவே தக்காளி குருமா இருந்தால் நம்ம 2 இட்லியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலான்னு நினச்சிருப்போம். ஆனால் முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.